வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னை மரம் பராமரிப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மூடு வெளியே வந்து தென்னை மரத்தில் வந்து நிறைய பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைனா வண்டு கடிக்கிற பிரச்சனை வரும். வண்டு கடிச்சு இந்த தென்னை மரத்தையே நாஸ்தி பண்ணிடும். அந்த வண்டால் பாதிக்கப்பட்ட மரம் தான் இது. அந்த வண்டு கடிச்சு எவ்வளோக்குள்ள ஓட்டை போட்டிருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ பாருங்கள் எங்கெல்லாம் ஓட்டை போட்டிருக்குன்ட்டு. இதெல்லாம் அந்த வண்டு கடிச்ச இடம். அந்த சைடே அப்படியே வந்து ஓப்பனில் தெரியும். இப்போ கீழே காமி. இதோ பாருங்கள், இந்த சைடு ஒரு ஓட்டை இருக்குது. இந்த சைடு கையை விட்டு காமிக்கிறேன் எப்படி கடிச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வந்து அந்த வண்டு கடிச்சு அப்படியே வந்து ஓட்டை விழுந்திருக்கு. இதுக்குள்ளே நாங்கள் வந்து வண்டு கடிச்ச பிறகு தான் எங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வந்து மருந்து வச்சு வண்டெல்லாம் வெளியெடுத்து கொண்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த மரம் வந்து எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கிறதுனால இந்த மரம் வந்து ரொம்ப வந்து பிளக்காது. அதனால் இதுக்குள்ளே வந்து மண் போடணும். இனி இந்த ஓட்டைக்குள்ளே வந்து மண் வச்சா அது ஓட்டை வந்து வேர் போடும். சில நேரம் வேர் போடாது. வேர் போடலன்னா அவ்வளோதான், மரம் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வெயிட்டு தாங்காமல் சரிஞ்சு விழுந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை வரும். அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மாத்திரை வைப்போம். அந்த மாத்திரை வைக்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். மருந்து இது இருக்குல்ல, இதுதான் அந்த ரெண்டு மருந்தும். இது என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இது அலுமினியம் போஸ்பைடு மாத்திரை. இது வந்து மோனோகேம்ட்டு ஒரு மருந்து. இந்த ரெண்டு மருந்தையும் நம்ம வந்து உள்ளே வைக்கணும். அப்போ தான் அந்த வண்டு தொல்லை இல்லாமல் இருக்கும். அந்த வண்டு வந்துச்சுன்னா தென்னை மரத்தையும் சொல்லி முடிச்சிடும். ஸோ கஷ்டப்பட்டு 5 வருஷம் வளர்த்த தென்னை மரம் ஒரே நாளில் போயிடும். அதுக்காண்டி தான் இந்த மெத்தடு எப்படி பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த மருந்து, மோனோகேம்ட்டு ஒரு மருந்து. இந்த மருந்து வாங்கிக்கோங்க. இந்த மாத்திரை பக்கத்தில் உள்ள மருந்து கடையில் கிடைக்கும். அலுமினியம் போஸ்பைடு மாத்திரை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இல்லைனா வந்து நீங்கள் வந்து தென்னை மரத்துக்கு வண்டு கடிக்காமல் இருக்கிறதுக்கு வைக்கக்கூடிய மாத்திரை அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்கெட்டில் வந்து 3 மாத்திரை இருக்கும். இதில் 3 மாத்திரை இருக்குது, தெரிய மாட்டேங்குது. நிறைய மாத்திரை உள்ள பொடியாகி அப்படி போயிட்டு நிறைய வச்சாச்சு. இதுதான் லாஸ்ட் மாத்திரை. 3 மாத்திரை. ஒரு மரத்துக்கு வந்து ஒரு மாத்திரை தான் வைக்கணும். இந்த மாத்திரையை வைக்கும்போது தான் ஓப்பன் பண்ணணும். இப்போயே ஓப்பன் பண்ணி வைக்காதுங்க. அப்படி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தூள் ஆகிரும். அதனால தான் இப்படி வச்சு துணி போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து இந்த மருந்தை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டப்பாவில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டப்பாவில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு அந்த மருந்தில் ஒரு மூடி, கரெக்டாக ஒரு மூடி அளவு எடுக்கணும். ஒரு மூடி அளவு எடுத்து உள்ளே ஊற்றிடணும். உள்ளே ஊற்றிட்டு நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி ஒரு எண்ணெய் டப்பா இல்லைனா ஏதாவது ஒரு இந்த மாதிரி நாசல் உள்ள டப்பா எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ண முடியல. இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி எடுத்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மருந்து போயிடும். பார்த்திங்களா இப்படி வரும். இப்படி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ அடுத்த மெத்தட் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மருந்தை உள்ளே வைக்கணும்னா இந்த மரத்தை வந்து ஓட்டை போடணும். நம்ம வந்து இந்த மரத்தை எவ்வளோ ஆழம் ஓட்டை போடணும் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு ஓட்டை போடணும். அதாவது ஒரு விரல் உள்ளே போய் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஓட்டை போடணும். அப்போ தான் வந்து அந்த மருந்து வந்து எஃபெக்டிவாக உள்ளே போகும். ஓகே, ஓட்டை போடைக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும் பார்த்தீங்கன்னா ஒரு உளி, இந்த மாதிரி ஒரு சப்பை உளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பி, இந்த மாதிரி ஒரு சின்ன ராடு, அந்த விரல் ஹைட்டுக்கு விரலோட பெருசாக இருக்க மாதிரி ஒரு ராடு, அதுக்கப்புறம் ஒரு சுத்தியல். இந்த 3 தான் தேவை. இந்த 3 வச்சு இப்போ ஓட்டை போடுறத பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ ஓட்டை போடலாம். ஓட்டை எதில் போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டில் வந்து சென்டரில் போடணும். இதில் போடணும். இல்லாமல் இப்போ வந்து அடிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் உள்ள மேலோடி உள்ள அந்த ஓடை எடுக்கணும். ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி ஒன்று, இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எடுத்தாச்சா, இனி வந்து இதில் வந்து நம்ம வந்து ஓட்டை போடணும். மறுபடியும் என்ன கொஞ்சம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த கம்பி எடுத்துகிட்டு இதில் வைக்கணும். இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் என்ன கொஞ்சம் உள்ளே போகும். இது ஷார்ப் இல்லை, அதனால் இதை வச்சு அடிச்சிடலாம். இப்போதைக்கு இதுதான் இருக்குது, இதை வச்சு அடிக்கணும். பார்த்து கையில் பற்றாமல் அடிக்கணும். இப்படி அடிச்சுட்டு இப்படி ஃப்ரீ பண்ணி விடுங்க. ஃப்ரீ பண்ணி விட்டு இப்படி எடுத்திங்கன்னா இப்போ வந்து இதில் அளவு காமிக்கும். இது அவ்வளோதான் போயிருக்கு. நமக்கு வந்து 4 இன்ச்சு உள்ளே போகணும். என்ன அடிக்கணும். அப்போ
உள்ளே வச்சு மறுபடியும் அடிங்க. ஓகே, ஓரளவு உள்ள போயிட்டு இப்போ வந்து உருவி எடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆட்டி ஆட்டி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விரலுக்கத்தை உள்ளே போயிட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இனி வந்து உள்ளே வந்து டேப்லெட்டை வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த மருந்தை வந்து உள்ளே ஊற்றணும். பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு உள்ள ஒரு ப்ரெஸ் இப்படி ஊற்றி வெளியே சிந்துற மாதிரி ஊற்றி வைக்கணும். அவ்வளோதான். அடுத்து வந்து மாத்திரை எடுத்துடலாம். இப்படி இந்த மருந்து எடுக்கும்போது கையில் ஏதாவது ஒரு க்ளவுஸ் போட்டிங்கன்னா நல்லது. நான் இப்போ க்ளவுஸ் போடல, ஏன்னா அந்த மருந்து ரொம்ப எஃபெக்டிவானது. இந்த மாத்திரை இப்போ உடஞ்சிருக்கு, அதனால் பாதி பாதி எடுத்திருக்கேன். இதை அப்படியே உள்ளே வச்சு அமுக்க வேண்டியதுதான். பாருங்கள், நான் வைக்கிற மாதிரி வைங்க. இதை எடுத்து ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவு உள்ளே எப்படி தள்ளிடுங்க கையால், உடையாத அளவுக்கு. அதே மாதிரி இதையும் வைங்க. இதையும் வச்சு மருந்து ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. இதை அப்படியே உள்ளே வச்சுட்டு அப்படியே தட்டுங்க, மெல்ல மெல்ல தட்டுங்க. அப்போ உள்ளே போயிடும். அவ்வளோதான். மாத்திரை வந்து உள்ளே போயிடும். இனி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அடைக்கணும். இதை அடைக்க என்ன பண்ணணும்னா மண்ணும் தொளி மண்ணை எடுத்து நம்ம வந்து உள்ளே வந்து அடைக்கணும். இவருக்குள்ள அந்த இடத்துல தண்ணி ஊற்றி இதில் உள்ள தொளி மண்ணை அப்படி எடுங்க. கொஞ்சோண்டு தொளி மண் அப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வைங்க. நல்லா உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சு அடிங்க. அப்போ தான் உள்ளே வர போவோம். அவ்வளோதான். இப்படி வச்சு இருத்தி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த மெத்தடு. இந்த மாத்திரை வைக்கும் முறை இப்படி தான் வைப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா மரத்துக்கும் வைக்கணும். இந்த மாத்திரை வைக்க மூலமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து தண்ணி உறிஞ்சி மேலே கொண்டு போகும்போது இந்த மாத்திரை வந்து அப்படியே வந்து கரைஞ்சி உள்ளே இருந்துவிடும். கரைஞ்சி இருக்கும்போது அந்த மாத்திரை எஃபெக்ட்லாம் தென்னை மரத்துக்கு மேலே வர போகும். மேலே கொண்டு அந்த குருத்து எல்லா இடமும் வந்துடும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த வண்டு கடிக்கும்போது இந்த மாத்திரையோட ஸ்மெல் அடிக்கும். இந்த மாத்திரையை ஸ்மெல் அடித்து அந்த வண்டு சாகாது. அந்த வண்டு அந்த ஸ்மெல் பிடிக்காமல் அதுவே வந்து வெளியே போயிடும். இதுக்கு தான் அந்த மாத்திரை வந்து யூஸ் ஆகுது. இந்த மாத்திரையை எல்லா மரத்துக்கும் வைக்கணும். இந்த மாத்திரையை வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா எல்லா மரத்துக்கும் வைக்கணும். அப்போ தான் இந்த மரம் வந்து பாதிக்காமல் இருக்கும். நல்ல மரம் வளர்ந்துட்டுனா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வைக்க தேவையில்லை, வண்டு வந்து கடிக்காது. ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும், தென்னை மரத்தை பற்றி எது வேணும் அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.